அவர்கள் நான் முதல்வராக இருக்கும் வரை இந்த திட்டம் உறுதியாக வரவிட மாட்டேன், இந்த திட்டத்தை உறுதியாக வரவிட மாட்டேன் என்று ஆணித்தரமாக சொன்னார். அவர் சொன்ன வார்த்தைகளே எங்களுக்கு மிக திருப்தியாக இருந்தது. அதற்கு பின்னாலே சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்து அனைத்து கட்சியின் ஆதரவினால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நிறைவேற்றப்பட்டதற்கு பின்னால் பல்லுயிர் தளம் என்று சொல்லக்கூடிய அந்த 500 ஏக்கர் இடத்தை மட்டும் விட்டுவிட்டு மீத இடத்துல நாங்கள் டங்ஸ்டன் தொழிற்சாலை அமைப்போம் என்பது போல ஒரு மத்திய அரசுடைய எண்ணம் இருந்தது. தலையை மட்டும் விட்டுவிட்டு மற்ற அங்கங்களை சிதைக்கிறோம் என்று சொன்னால் எப்படி இருக்குமோ அது போன்ற உணர்வை நாங்கள் அன்று அடைந்தோம். அதற்கு பின்னாலே முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்ததற்கு பின்னாலே அவர்கள் அந்த திட்டத்தை கைவிடும் எண்ணத்தை உண்டாக்கியதே நம்மளுடைய முதல்வர் அவர்கள்தான். அதற்கு பின்னாலே நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி பல போராட்டங்களை நடத்தியதோடு நாங்கள் அனைத்து சமுதாய மக்களும் இதில் சேர்ந்து சாதி மத வேறுபாடு இன்றி அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒன்று கூடி பல போராட்டங்கள் செய்தாலும் கூட மத்திய அரசு கடைசியில் தான் அதுக்கு இசைந்தது. நாங்கள் அனைவரும் இந்த டங்ஸ்டன் திட்டத்தை சுரங்கத்தை ரத்து செய்வதற்கு முழு காரணமாக இருந்த முதல்வர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நோக்கோடு அனைவரும் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய மனமார்ந்த நன்றியை முதல்வருக்கும் இந்த தமிழக அரசுக்கும் தெரிவித்தோம். எங்கள் பகுதிக்கு நீங்கள் வர வேண்டும், இவ்வளவு பெரிய காரியத்தை செய்த உங்களை நாங்கள் எங்கள் ஊருக்கு வரவழைத்து நாங்கள் பாராட்ட வேண்டும் என்று சொன்னதற்கிணங்க வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி, நன்றி. வேற ஒண்ணும் இல்ல, ஒருத்தனை வெட்டிட்டு அப்புறம் நான் தான் வைத்தியம் பார்த்தேன், உனக்கு அது வெட்டியது யார்? ஒருத்தனை வெட்டிடுறேன், கொண்டு வந்தது அவங்க, அப்புறம் நாங்க திட்டத்தை நேரத்தில் முதல்வருடைய இந்த மாதிரியான ஒரு சட்டமன்ற தீர்மானம் தன்னுடைய பதவி முதல்வர் பதவியில் இருக்கும் வரை நான் விடமாட்டேன் என்று ஆணித்தரமாக அறிவித்தது. இதெல்லாம் இருந்தது. எங்களுக்கு இதற்கெல்லாம் துணையாக இருந்தவர் எங்களுடைய அமைச்சர், வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டார், இந்த திட்டத்தை முதல்வருடன் சொல்லி வரவிட மாட்டேன், நீங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம், நான் இருக்கிறேன் என்று சொன்ன அவருக்கும் இந்த கூட்டத்திலே எங்களுடைய அனைத்து சமுதாய மக்கள், எங்களுடைய 48 கிராம மக்கள் நாளைக்கு முதல்வரை வரவேற்று நல்ல முறை வருகிற அனைத்து பிரிவினரும் வந்து நன்றி அறிவிப்பு செய்வதாக நாங்கள் அவரை அழைக்கிறோம். எங்களுடைய அடையாளங்களை காப்பாற்றி கொடுத்தது தமிழக அரசு. முதலமைச்சர் நாங்கள் நன்றி தெரிவித்ததை ஏற்றுக்கொண்டு நாளை வர வேண்டும் என்று எங்களுடைய அமைச்சர் கோரிக்கை விடுத்தார். உறுதியாக நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். அது எங்கள் அனைத்து சமுதாயத்தின் சார்பாக அங்கே பெரியதொரு வரவேற்பை கொடுத்து நாங்கள் எங்களுக்கு அவர் செய்த செயலுக்கு கைமாறாக அவருக்கு எங்களுடைய அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து கிராம மக்களும் திரண்டு வந்து அவருக்கு வரவேற்பு கொடுத்து எங்களுடைய நன்றியை தெரிவிப்போம். பழனியாண்டி.